நீ காத்திருக்கக்கூடிய விஷயம் எப்படி நனவாக போகின்றது என்பதை தெரிவிக்க வந்தேன். காலையிலிருந்து நான் உன் கூட பேசதான் காத்திருந்தேன். காரணமில்லாமல் எதுவும் நடப்பதில்லை. இந்த முக்கிய செய்தியை நீ இன்று மட்டும் முழுமையாக கேட்டுவிட்டால் உன் வாழ்க்கை பயணம் புத்தம் புது சந்தோஷத்தோடு பொலிவாகும். கடந்த காலத்தில் நடந்த ஒவ்வொரு திருப்பத்துடனும் இணைந்து சரியான நேரத்தில் மலர்ச்சியை காணப்போகின்றது இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை. நான் உன் பாதையை சுத்தம் செய்து அந்த விஷயம் உன்னிடம் வந்து சேரும் வரை தடைகளை உடைத்து கொண்டிருக்கின்றேன். நீ காணும் இந்த தாமதம் உண்மையில் உன் வெற்றிக்கு சரியான மேடையை அமைத்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையின் முக்கிய ரகசியங்கள் மூன்று தான். பார்த்து நம்புவதல்ல, நம்பி பார்த்து அனுபவிப்பது. காற்று புயலாய் வீசினாலும் உள்ளம் ஏரி போல அமைதியாக தான் இருக்க வேண்டும். சந்தர்ப்பம் வரும்பொழுது வில்லின் நூலை இழுத்து அம்பை விடும் வீரனாய் நீ இருக்க வேண்டும். நீ எதிர்பார்க்கும் அந்த மகிழ்ச்சி நீ யோசிக்காத விதத்தில் உனக்கு இலகுவாக வந்து சேரும். அது என்னுடைய அருளின் வெளிப்பாடு. இனி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. உன் வெற்றியின் முதல் நாள் இன்றுதான். இன்றிலிருந்து ஏகப்பட்ட வெற்றிகளை நீ ஒவ்வொன்றாக வரிசையாக வாழ்க்கையில் கண்டு கொண்டே இருப்பாய். மழை வரும்பொழுது பறவைகள் கூட தங்கள் கூண்டுக்குள் அமர்ந்து விடாமல் தண்ணீரை தாண்டி பறக்க முயற்சிக்கின்றது. அவற்றை போல நீயும் சூழ்நிலையை தாண்டி உயர்ந்து பறக்க முயற்சி செய்ய வேண்டும். மஞ்சள் விதையை நட்டு உடனே அது மரமாக மாறாது. ஆனால் தினமும் நீர் ஊற்றி பார்த்தால் வேரூன்றி வளர்ந்து பலன் தரும். அறிவும் அப்படிதான். பொறுமையுடன் வளர்த்தால் அது உன் வாழ்வை வளப்படுத்தும். வெற்றி என்பது வேகமல்ல, சரியான திசை. சிந்தனை தெளிவாக இருந்தால் பாதை தானாக தெளிவடையும். சில வெற்றிகள் உனக்கு இன்னும் அதிகமான வலிமையை தரும். அதுவரை காத்திருக்கும். அந்த காத்திருப்பு உன்னை பலமாக்குகின்றதே தவிர பலவீனமாக்குவது கிடையாது. களிமண் குழாயை உடனே அடுப்பில் வைத்தால் அது கருகிவிடும். மெதுவாக உலர்த்தினால்தான் உறுதியான பாத்திரமாக மாறும். உன் கனவும் அப்படிதான். காத்திருப்பு தான் அதை சாத்தியமாக்குகின்றது. எந்த செயலை நீ செய்தாலும் அதில் ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும். உன் செயலில் முழு மனதையும் நீ முதலில் செலுத்த வேண்டும். பலன் பின்னால் தானாக வந்து சேரும். தேன் எடுக்க விரும்புகின்ற தேனீ ஒவ்வொரு மலரிலும் அன்போடு தான் உழைக்கின்றது. மலர் எவ்வளவு தூரம் இருந்தாலும் அது பறந்து செல்கின்றது. உன்னுடைய முயற்சியும் அப்படி தொடர்ந்து செல்ல வேண்டும். நம்பிக்கை என்பது தெரியாத பாலம் மீது வைக்கும் காலடி. அந்த பாலம் உன்னை விழவிடாது. மூடு பனி நிறைந்த மலைப்பாதையில் வண்டி ஓட்டும் பொழுது நீ முழு பாதையையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் சில அடி முன்னே தெரியும். அந்த சில அடிகள் தான் உன்னை இலக்குக்கு அழைத்து செல்லக்கூடியது. வெற்றி என்பது போராட்டத்தின் முடிவு மட்டும் அல்ல, தினசரி வெற்றிக்கான சேர்க்கை தான் அது. கல் சிற்பி கல்லை ஒரே அடியில் வடிவமைக்க மாட்டான். நூற்றுக்கணக்கான அடிகளால் தான் அழகிய சிலை உருவாகும். நீ தினமும் சிறிய சிறிய முன்னேற்றம் செய்தால்தான் பெரும் வெற்றி உன் கையில் வந்து சேரும். முருகன், இன்று காலையிலிருந்தே காத்திருந்தேன். ஆனால் உனக்கு கேட்க வேண்டும் என்று விதி இருந்தது. இப்பொழுது நீ முழுமையாக மட்டும் கேட்டுவிட்டாய் என்றால் உனக்கான அற்புத வாசல், அதிசய வாசல் திறந்துவிடும். உன் வெற்றியின் படிக்கல். அது நீ பயப்படும் கல் அல்ல. நான் உன்னோடு நிற்கின்றேன். தடையை என் வேலால் உடைத்து விடுகின்றேன். நீ ஓட வேண்டாம், நேராக எதிர்கொள். பயம் உன்னை கட்டிப்பிடிக்காது. நான் உன்னோடு துணை இருக்கின்றேன். பயம் உன்னிடத்தில் இருக்காது. நான் உனக்கு ஒரு விளக்கு தருகின்றேன். அது உன் பாதையை முழுவதும் காட்டாது, ஆனால் ஒரு அடி முன்னே தெரியும். அந்த ஒரு அடியை மட்டும் எடுத்து வா. அந்த ஒளியை நானே தருகின்றேன். அடுத்தடுத்த ஒளியை நானே தருகின்றேன். இதுதான் அறிவின் ரகசியம். முழு பயணத்தை ஒரே நேரத்தில் பார்க்க வேண்டியது இல்லை. ஒரு நேரத்திலும் ஒவ்வொரு பார்வையாக தெரியும். அதை வைத்து அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைத்தால் உன் இலக்கை நீ சுலபமாக எட்டி விடலாம். அதுதான் அறிவின் வெளிப்பாடு. நல்லதை நான் உனக்கு நடத்தி தருவேன். என் மீது நம்பிக்கை வை, நல்லது நடக்கும்.